everyone, welcome to our channel VJ Maxter. இன்னைக்கு நாம 10th standard statistics and probability chapterல exercise 8.4ல sum number 12 பார்க்க போறோம். Question பாத்தீங்கன்னா a coin is tossed thrice. Find the probability of getting exactly 2 heads or at least one tail or 2 consecutive heads. So நமக்கு 3 event find பண்ண சொல்லிருக்காங்க. 2 heads, one tail, consecutive heads. நமக்கு 3 events கொடுத்திருக்காங்க. நம்ம எந்த ஃபார்முலால ஃபைண்ட் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா addition theorem of probability with 3 events. 3 events வச்சு வர ஃபார்முலா தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஃபைண்ட் பண்ணுவோம். P of A union B union C is equal to P of A plus P of B plus P of C minus P of A intersection B minus P of B intersection C minus P of A intersection C plus P of A intersection B intersection C. So coin is tossed thrice. ஒரு காயினை thrice toss பண்ணுறாங்க. இதுக்கான சாம்பிள் ஸ்பேஸ் ரைட் பண்ணலாம். S is equal to 2 coins toss பண்ண நமக்கு என்ன வரும்னு ஈஸியாக தெரியும். அதை எழுதிடுவோம் ஃபஸ்ட்டு. HH HT TH TT. அகெயின் இதே ரிப்பீட் பண்ணி கீழே எழுதிக்கோங்க. HH HT TH TT. இப்போ ஃபர்ஸ்டோட எல்லாத்துக்குள்ளே ஒரு H ஆட் பண்ணிக்கோங்க. செகண்டோட T ஆட் பண்ணிக்கோங்க. N of S நமக்கு 8 இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறது எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ். எக்ஸாக்டாக 2 ஹெட்ஸ் தான் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. லெட் A be the event of getting exactly 2 heads. எக்ஸாக்டாக 2 ஹெட்ஸ். ஃபர்ஸ்ட் வேல்யூ 3 ஹெட் இருக்குது, இது கிடையாது. நெக்ஸ்ட் வந்து 2 ஹெட்ஸ் தான் இருக்குது. இப்போது HTH. நெக்ஸ்ட் இதுலேயும் 2 TH தான் இருக்குது. எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ். இங்கே ஒரு ஹெட் தான் இருக்குது, இங்கே 2 ஹெட். HHT. எக்ஸாக்ட்லி 2 ஹெட்ஸ். ஸோ இந்த 3 வேல்யூஸ் தான் நமக்கு ஏன்ற இவெண்ட்டில் வரும். N of A வந்துட்டு 3. P of A is equal to N of A divided by N of S is equal to 3/8. நெக்ஸ்ட் வந்து அட்லீஸ்ட் ஒன் டெய்ல். அட்லீஸ்ட் ஒன் டெய்ல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லெட் B be the event of getting at least one tail. அட்லீஸ்ட் ஒன் டே அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு டெய்லாச்சும் இருக்கணும். அதுக்கு மேலே இருக்கலாம், அதுக்கு குறைவாக இருக்கக்கூடாது. அதான் அட்லீஸ்ட் ஒன் டெய்ல். இப்போ பியில் நல்லா வரும்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து டிஏ இல்லை, ஸோ இது நமக்கு எடுக்க மாட்டோம். இங்கே ஒரு டி இருக்குது, HTH. தென் டி, இங்கே ஒரு டி இருக்குது. அட்லீஸ்ட் ஒன் டெய்ல், ஒரு டி இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம், அதுக்கு மேலே இருந்தாலும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு TTH. இங்கே ஒரு டி, இங்கே 2 டி, இங்கே 2 டி, இங்கே 3 டி இருக்குது. ஒரு டெய்ல் இருக்குது, அதுக்கு மேலேயே இருக்கலாம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ தவிர மிச்ச வேல்யூஸ் எல்லாமே நமக்கு பியில் வரும். TTH HHT HTT THT TTT. N of B வந்துட்டு நமக்கு 1 2 3 4 5 6 7 வேல்யூஸ். Probability of B is equal to N of B divided by N of S is equal to 7/8. consecutive அப்படின்னா அடுத்தடுத்து 2 ஹெட் வரதுக்கான ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. லெட் C be the event of getting 2 consecutive heads. அடுத்தடுத்து நமக்கு 2 ஹெட் வரணும். சாம்பிள் ஸ்பேஸில் ஃபர்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் இருக்குது, அடுத்தடுத்து 2 ஹெட் இருக்குது. ஸோ நமக்கு இது ஒரு வேல்யூ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 ஹெட் இருக்குது, ஆனால் அடுத்தடுத்து கன்சிக்யூட்டிவாக இல்லை, இது கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்தில் 2 ஹெட் இருக்குது, இதுதான் கன்சிக்யூட்டிவ் 2 ஹெட்ஸ். பக்கத்து பக்கத்தில் அடுத்தடுத்து 2 ஹெட் வரணும். நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 ஹெட் வந்து கன்சிக்யூட்டிவாக இருக்குது, பேலன்ஸ் எதுவுமே நமக்கு வராது. ஸோ இந்த 3 வேல்யூஸ் HHH THH HHT. N of C வந்துட்டு நமக்கு 1 2 3 வேல்யூஸ். Probability of C is equal to N of C divided by N of S is equal to 3/8. ஸோ இந்த N of A intersection B ஃபைண்ட் பண்ண போகிறோம். A intersection Bனா ஏக்கும் பிக்கும் காமனான எலமெண்ட்ஸ். ஏக்கும் பிக்கும் காமனான எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். HTH Bலையும் HTH இருக்குது, ஸோ ஒரு காமன் எலமெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு THH Bலையும் இருக்குது, Aலையும் இருக்குது. தென் HHT இங்கேயும் இருக்குது. ஸோ இந்த மூணுமே நமக்கு ஏக்கும் பிக்கும் காமனாக இருக்குது. HTH THH HHT. N of A intersection B வந்துட்டு 3.
P of A intersection B வந்துட்டு 3/8. நெக்ஸ்ட்டு B intersection C ஃபைண்ட் பண்ணுவோம். இங்கே Cலேருந்து ட்ரிபிள் ஹெச் இருக்குது, Bயில் கிடையாது. இங்கே THH இருக்குது, இங்கே வந்துட்டு THH இருக்குது. ஸோ 1 காமன் எலமெண்ட் மேட்ச் ஆகுது. தென் HHT வந்து Cலேயும் இருக்குது, Bலேயும் இருக்குது. ஸோ 2 எலமெண்ட்ஸ் வந்து நமக்கு Bக்கும் Cக்கும் காமனாக இருக்குது. THH HHT. N of B intersection C வந்துட்டு 2 elements. P of B intersection C வந்துட்டு 2/8. நெக்ஸ்ட் வந்து A intersection C ஃபைண்ட் பண்ணுவோம். Cலேருந்து ட்ரிபிள் ஹெச் இருக்குது, Aல கிடையாது. இங்கே THH இருக்குது, ஸோ அது வந்து Cலேயும் இருக்குது, Aலேயும் இருக்குது. HHTயும் நமக்கு மேட்ச் ஆகுது. THH HHT. N of A intersection C வந்துட்டு நமக்கு 2. P of A intersection C வந்துட்டு 2/8. வந்து A intersection B intersection C மூணுத்துக்குமே காமனான எலமெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் இது மூணுத்தில் எது காமனாக இருக்குன்னு ஃபைன் பண்ணிங்கனாவே நீங்கள் A intersection B intersection C ஃபைன் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா THH வந்து மூணுத்துலேயுமே நமக்கு இருக்குது. தென் HHTயும் மூணுத்துல இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸ் 2 வேல்யூஸ் தான் வந்து நமக்கு A intersection B intersection C. THH HHT. N of A intersection B intersection C is equal to 2. P of A intersection B intersection C is equal to 2/8. இதுதான் பார்த்தீங்கன்னா அடிஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி வித் 3 ஈவெண்ட்ஸ். இதில் நம்ம எல்லா வேல்யூஸும் ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் சப்ஸ்டிட் பண்ணி இப்போ வேல்யூ ஃபைண்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் P of A வேல்யூ வந்துட்டு நமக்கு 3/8 ப்ளஸ் P of B வந்துட்டு 7/8 ப்ளஸ் P of C வேல்யூ 3/8 மைனஸ் P of A intersection B வந்துட்டு 3/8 மைனஸ் P of B intersection C வந்துட்டு 2/8 மைனஸ் P of A intersection C வேல்யூ 2/8 மைனஸ் ப்ளஸ் P of A intersection B intersection C வந்து 2/8. நம்ம எல்லாத்துலேயுமே வந்து 8 காமனாக இருக்குது. ஸோ நம்ம காமனாக கீழே எழுதிப்போம். மேலே வந்துட்டு 3 + 7 + 3 -3 -2 -2 +2 இருக்குது. இதில் -2 +2 கேன்சல் ஆகிடும், +3 -3 கேன்சல் ஆகிடும். ஸோ 3 + 7 வந்துட்டு 10, 10 - 2 வந்து 8 இஸ் ஈக்குவல் டு 8/8. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 கிடைக்கும். ஸோ ஃபைனலாக P of A union B union Cயோட வேல்யூ வந்துட்டு 1.